வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். டிஃபைன் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் T ஃப்ரம் P to R to M 2 cross 2R by T of f of x is equal to f of 1 minus f of 2 0 0 f of 0. Find the dimension of R of T. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? நமக்கு தெரியும் P2Rனா அதோட டிகிரி அது ஒரு பாலினாமியல்னு தெரியும். அந்த பாலினாமியலோட அட்மோஸ்ட் டிகிரி 2ன்றது தெரியும். அதே மாதிரி அதோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னால் என்ன? அதில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டை தான் நான் இங்கே 1ன்னு போட்டிருக்கேன். ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கும், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ இதுதான் பேசிஸ் டேர்ம், அதை பீட்டான்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒவ்வொரு பேசிஸ் எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு சைடில் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணி காட்டியிருக்கேன். T of 1, ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பீட்டா வந்து 1. T of 1னா என்ன பண்ண போகிறோம்? f of 1 minus f of 2 0 0 f of 0 கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூலாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். f of x உடைய ஆன்சர் 1, ஏன்னா இங்கே வந்து 1 கரெக்டாக. அப்போது f of 1உடைய ஆன்சர் இது கான்ஸ்டன்ட், இங்கே ஏதோ ரீப்ளேஸ் பண்ண முடியாது, 1 தான். f of 2னாலும் 1 தான், f of 0னாலும் 1 தான். அப்போது f of 1க்கும் 1 மைனஸ் f of 2க்கும் 1, 0க்கு இங்கே 0 0 இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டேன். f of 0வோட ஆன்சரும் 1. ஸோ இட் இஸ் 1 minus 1 0 0 0 1. புரியுதாமா? இது ஒரு கான்ஸ்டன்ட். அங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருந்தாலும் அந்த கான்ஸ்டன்ட் 1 தான் வரப்போகுது. அடுத்து பாருங்கள், நம்ம செகண்ட் பேசிஸ் எலிமெண்ட் T of x போட போகிறோம். அப்போது இங்கே பாருங்கள், அதாவது இதை வந்து f1ன்னு எடுத்ததுனால சும்மா f2ன்னு எடுத்திருக்கேன். f2 of x வந்து x நமக்கு இப்போது. அப்போது f2 of 1 x இருக்க இடத்துல 1 கொடுத்தா, அதாவது x இருக்க இடத்துல 1 கொடுத்தா 1, f2 of 2 x இருக்க இடத்துல 2 கொடுத்தா 2, f2 of 0 x இருக்க இடத்துல 0 கொடுத்தா 0. இப்போ இதை வச்சு இதை போடலாமா? f of 1 minus f of 2. f of 1 என்னது? 1, f of 2 2. அப்போது 1 minus 2, f of 1 minus f of 2, இது ரெண்டும் 0. அடுத்து f of 0, f of 0வோட ஆன்சர் 0. ஸோ இது -1, அதாவது 1 minus 2 is -1 0 0 0. T of x. அடுத்து T of the third basis element x squared. அப்போ என்ன பண்ணணும்? f of x வந்து x squared, ஏன்னா இங்கே உள்ளே இருக்க தான் நான் f of xன்னு எடுப்பேன். அப்போது f of 1 என்னது? 1 squared 1, f of 2 வந்து 2 squared 4, f of 0 வந்து 0 squared 0. அப்போ என்னாகும்? f of 1 வந்து 1, அதாவது 1 squared, f of 2 வந்து 2 squared, அதாவது 4. நான் இங்கே போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். மீதி இது 0 இது 0, f of 0 வந்து 0 squared. ஸோ இட் இஸ் 1 minus 4 minus 3, இங்கே 0 0 0 ஸ்கொயரும் 0. நான் இந்த 3 பீட்டா வேல்யூஸ், அதாவது பேசிஸ் எலிமெண்ட்டுக்கும் டி வேல்யூ டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது நம்மளுடைய ரேஞ்ச் என்ன? இதில் உள்ள ஆன்சர்ஸ் தாம்மா நம்ம ரேஞ்ச். அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதோட இதுதான் ரேஞ்ச். அப்போ இந்த 3 விஷயத்தையும் நான் தூக்கி ரேஞ்சில் எழுதுகிறேன். மை ரேஞ்ச் இஸ் ஸ்பேன் ஆஃப், இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸ்பேன் ஆஃப் தீஸ் 3 மேட்ரிசஸ் அப்படின்னு போட்டாச்சு, அதாவது 2 cross 2 மேட்ரிசஸ்னு. இப்போது இதில் எல்லாம் ஸ்பேனான்றதை நம்ம செக் பண்ணோம். எப்படி பாருங்கள், இப்போது இந்த -3 இதில் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நான் ஒரு 3 வெளியே எடுத்தேன்னா இது என்ன ஆகும்? -1 0 0 0ன்னு வரும். அது ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸை என்னால் இப்படி பண்ண முடியும். அதாவது உள்ளே இருக்க இன்னொரு மேட்ரிக்ஸோடைய மல்டிப்பிள், ஸ்கேலார் மல்டிப்பிளில் கொண்டு வரணும். அப்போ இது வந்து டிபெண்ட். இது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிருமா? ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ். ஸோ இதை உள்ளே போட மாட்டேன். அப்போ இதோட ஸ்பேன் என்ன? இதை சேர்க்காமல் இது 2 தான் ஸ்பேன், அதாவது ரேஞ்ச் ஆஃப் டி. அப்போது இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது பாருங்கள். தேர் ஆர் எக்ஸாக்ட்லி 2 independent matrices in the set. அப்போது நம்மளுடைய ரேஞ்சோட டைமென்ஷன் என்ன? டைமென்ஷன் இஸ் த கவுண்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ். இது ஆர் ஆஃப் டி. இந்த ரேஞ்சில் எத்தனை கவுண்ட் இருக்கோ அதுதான் 1 2 independent matrices இருக்குது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஆர் ஆஃப் டி வந்து 2. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.